இந்த குரு சனி இணைவு பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. குரு இருக்கக்கூடிய ராசிக்கு 1, 5, 7, 9 சனி இருந்தால், அல்லது சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 1, 5, 7, 9 குரு இருந்தால் இந்த குரு சனி இணைவுன்னு சொல்றோம். அதே போல இந்த குரு சனி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா குடும்பத்தோட ஒட்ட மாட்டாங்க. சிறு வயதிலேயே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்துருவாங்க. 40, 45 வயசுக்கு மேல குடும்பத்தை அரவணைச்சு சொந்தக்காரங்களை அரவணைச்சு வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்ப குரு சனி இருப்பது, குரு சனி சேர்ந்து 2 வக்கரமாயிருச்சுன்னா அடிக்கடி வேலையை விடுறது, எல்லா பொறுப்புகளையும் இழக்கிறதுலாம் நடக்கும். திடீர்னு ஒரு சாக்கடல்னா கூட சட்டை கழட்டி வச்சு சாக்கடலக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க. அப்ப எந்த வேலையும் இருக்கிறதுலயே என்ன கேட்டா ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொன்னா குருவும் சனியும் 1, 5, 7, 9 தங்களுக்குள் இணைந்திருப்பதுதான். ஃபுல் ஆன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை வரிசையா பார்த்துட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த குரு சனி இணைவு பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. சார், இந்த குரு சனி இணைவு இருந்தா ஒரு ஜாதகத்துல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது? இதை பிரம்மஹத்தி தோஷம், பிரம்மஹத்தி தோஷம்னா நம்ம வந்து ரிஷிகளை கொண்டுட்டோம், முனிகளை கொண்டுட்டோம், அரக்கர்களை கொண்டுட்டோம், இது மாதிரி ரொம்ப வாழக்கூடிய ஜீவன்கள் எல்லாம் கொண்டுட்டோம், அதனால அடுத்த பிறவில வந்து இப்படி பிரம்மஹத்தி தோஷத்தோட ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க. இது உண்மையா அப்படின்னா இது உண்மையோ பொய்யோ? நிறைய கடவுள் அவதாரங்கள் அனைவருக்குமே வந்து இந்த பிரம்மஹத்தி தோஷம் இருக்கு. அப்ப கடவுள் நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். நம்ம அரக்கர்களை கொன்னோம், எவனோ ஒருத்தனுக்கு கெடுதல் பண்ணவன கொன்னோன்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ள போட்டுக்க வேண்டியதான இது மாதிரி அது பொய் தான். அப்ப இந்த குருசனி இணைவு பிரம்மஹத்தி தோஷமா அப்படின்னா இருந்துட்டு போகுது, தப்பு இல்லை. ஆனா குருசனி இணைவு என்ன செய்யுது ஒரு ஜாதகத்துல அப்படின்னா, குருசனி இணைவு இருக்கிறவங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாம் நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கங்க. உங்க ஜாதகத்துல குருசனி இணைவு இருந்தா, அப்ப குருசனி இணைவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குரு இருக்கக்கூடிய ராசிக்கு 1, 5, 7, 9 சனி இருந்தால், அல்லது சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 1, 5, 7, 9 குரு இருந்தால் இந்த குரு சனி இணைவுன்னு சொல்றோம். இந்த குரு சனி இணைவு இருக்கிறவங்க மேரேஜ் பண்றப்ப பாத்தீங்கன்னா டவுரி வாங்க மாட்டாங்க. ஈஸியா புரிஞ்சுக்கோங்க, டவுரி வாங்க மாட்டாங்க. டவுரி வாங்க அப்படி சொல்லலாம், லவ் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அல்லது லவ் மேரேஜ் பண்ணாலும் இவங்க கேட்க மாட்டாங்க, வரக்கூடிய பொண்ணு அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வருவாங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா இவங்க வந்து டவுரி எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அது மாதிரி சுச்சுவேஷன் நடக்காது. இந்த குரு சனி இருக்கிறவங்க சிறு வயதிலேயே வேலைக்கு போயிடுவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா 10th படிக்கிறப்ப, 12th படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு சைடு பிசினஸ் பண்ணுவாங்க. அல்லது லீவுல போய் ஏதாச்சும் ஒரு கடையில வேலைக்கு பார்த்து அதுல ஒரு காசு ரெடி பண்ணி பைக் வாங்குவாங்க. இந்த மாதிரி தன்னுடைய செலவை அல்லது தனக்கான ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய சிறு வயதிலேயே ஈட்டக்கூடிய, இதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்பா இருக்க மாட்டாங்க. அந்த அப்பா இல்லாதவங்களுடைய குடும்பத்தில் இவராவே வேகமாவே வேலைக்கு போயிடுவாரு. இந்த மாதிரி சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்பு எடுக்கிறது அல்லது சிறு வயதிலேயே சம்பாதிக்கக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்திக்கிறது குரு சனி இணைவு. அதுக்கப்புறமா இப்ப நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கோம், என் பக்கத்துல வந்து உட்காடுறீங்க, உங்களுக்கு குரு சனி இணைவு இருக்கா, மெதுவா என்கிட்ட ஜோசிய டிப்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு, ஜோசிய டிப்ஸ் எல்லாம் பேசி கண்டுபிடிச்சு நீங்களும் ஒரு ஜோசியர் மாதிரி மாறிடுவீங்க. இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துடன் தன்னை அப்படியே ஒட்ட வச்சுக்கிறது, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் கத்துக்கிறது, சின்ன சின்ன நுட்பங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருது. ஒரு டயர் கடையில போய் டியூப் ஒரு பைக் ஓட்டு போறீங்க, இல்லைன்னா ஒரு கார் ஓட்டு போறீங்க, ஏதோ பஞ்சர் ஆயிருச்சு. அப்ப டயர்ல ஒரு பஞ்சர் கடையில கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாம் இல்லையா, அவர் பஞ்சர் ஓட்டுறதுக்குள்ள போக மாட்டாங்க. இவங்க உட்காந்துட்டு பக்கத்துல உட்காந்துட்டு அவர் குத்தி எடுத்தோடனே அந்த கம்பி எடுத்து கையில வச்சு பாக்குறது, எப்படி குத்துறாங்கன்னு பாக்குறது, அதுக்கு அந்த பொருள்லாம் எங்க கிடைக்கும்னு அவர்கிட்ட விசாரிக்கிறது, போற வழியிலேயே அந்த டூல்ஸ் எல்லாம் வாங்கி வண்டிக்குள்ள வச்சுக்கிறது. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? எல்லாத்தையுமே தெரிஞ்ச மாதிரி ஆகிக்கிறது, இல்லைன்னா எல்லாத்தோடையும் தன்னை இணைச்சுக்கிறது, எல்லா நாலேஜும் வச்சுக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு 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 இடத்துக்கு போறீங்க, அந்த அந்த அளவுக்கு நீங்க ஒர்த்து கிடையாது, நீங்க வந்து அந்த அளவுக்கு படிச்சவரோ இல்லாட்டினா அது மாதிரி கிடையாது. ஆனா அங்க இருக்கிறவங்க வாங்க சார் வணக்கம்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய அந்த முகபாவங்கள் இருக்கும். ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபேஸ் வேல்யூ, முக அதிகாரம் சொல்லப்படக்கூடிய அந்த ஃபேஸ் வேல்யூ உங்களுக்கு அதிகமா இருக்கும். குரு சனி இருக்கும். குரு சனி இருக்கவங்களுக்கு போன இடத்துல எல்லாம் மகத்துவம் அந்த அந்த மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதே போல அந்த குரு சனி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா குடும்பத்தோட ஒட்ட மாட்டாங்க. சிறு வயதிலேயே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்துருவாங்க. இந்த குரு சனி இருக்கிறவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. இந்த குரு சனி இருக்கிறவங்க ஒரு 40, 45 வயசுக்கு மேல குடும்பத்தை அரவணைச்சு சொந்தக்காரங்களை அரவணைச்சு வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்ப குரு சனி இருப்பது ஓரளவுக்கு பெட்டர். இன்னொரு விஷயம், இந்த குரு சனி இருக்கிறவங்க ஒர்க்கஹாலிக்னு சொல்லக்கூடியது, அப்புறம் வித்தை கருவம்னு சொல்லக்கூடக்கூடியது. எப்ப பார்த்தாலும் ஒர்க்கஹாலிக், எப்ப பார்த்தாலும் அந்த வேலை விஷயமாவே செஞ்சுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறமா தான் அப்படிங்கக்கூடிய நான் செஞ்ச வேலையில தப்பு இருக்காதுன்ற மாதிரி ஒரு தெனாவட்டா இருக்கிறது, எனக்கு வேலை தெரியுன்றதுக்காகவே கொழுப்பா இருக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் குரு சனி செய்வாங்க. இந்த குரு சனி சேர்ந்து 2 வக்கரமாயிருச்சுன்னா அடிக்கடி வேலையை விடுறது, எல்லா பொறுப்புகளையும் இழக்கிறதுலாம் நடக்கும். அப்ப குரு சனி சேர்ந்து இருக்கும்போது எல்லா வேலைகளும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, எல்லா வேலைகளோட தன்னை நினைச்சுக்குவாங்க. திடீர்னு ஒரு சாக்கடல்னா கூட சட்டை கழட்டி வச்சு சாக்கடலக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க. அப்ப எந்த வேலையும் தரக்குறைவான வேலை இல்லைன்ற ஒரு மைண்ட் செட் வச்சிருப்பாங்க.
இவங்க வந்து என்னன்னா குரு வந்து உங்களுக்கு ஆத்மகாரகன் சொல்றாங்க, அதாவது ஜாதகர் அப்படின்னு சொல்றாங்க. சனி என்பது கர்மகாரகன் சொல்றாங்க, ஜாதகருடைய விதியினுடைய பயன்னு சொல்றாங்க. அப்ப இது ரெண்டும் சேரும் பொழுது ஜாதகர் தனது விதி பயனை சிறப்பாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் செய்து முடிப்பார் என்ற அடிப்படையில் இந்த குருவும் சனியும் சேரும் பொழுது ஒரு கம்ப்ளீட்னஸ் நிறைவும் கிடைக்குது. இவர் வந்து ஒரு சின்னதா ஒரு ஆட்டோ ஓட்டுறவரா இருந்தா கூட அந்த ஆட்டோவை அழகா வச்சுக்குவாரு, அந்த ஆட்டோ ஓட்டுற தொழில பெருமையா செய்வாரு, அந்த ஆட்டோ ஓட்டுற தொழில வரக்கூடிய வருமானத்தை கொஞ்சம் பத்திரமா பாதுகாத்து பிற்காலத்துக்கு உதவுறதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணிக்கிறார். அப்ப என்னன்னா இவர் எதை செய்தாலும் அதில் ஒரு நிறைவும், அதில் ஒரு நேர்த்தியும், அதில் ஒரு திருப்தியும் இருக்கும். இவர் எது செஞ்சாலும் அதுல ஒரு நாலேஜ் வளர்த்துக்கிட்டே இருப்பாரு, எல்லா வேலையிலுமே கத்துக்குவாரு, இவருக்கு தெரியாத வேலையில எதுல கேட்டாலும் ஒரு 10 ஒப்பீனியன் கொடுப்பாருன்ற மாதிரி இந்த குரு சனி இணைவு என்பது இருக்கிறதுலயே என்ன கேட்டா, நான் ராஜநாடி மெத்தட் சொல்லித்தரேன், நான் நிறைய நாள் ஜோசியம் பார்த்திருக்கேன், நிறைய ஜாதகங்கள் பார்த்திருக்கேன், என்னுடைய அனுபவத்துல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொன்னா குருவும் சனியும் 1, 5, 7, 9 தங்களுக்குள் இணைந்திருப்பதுதான். எனவே இந்த குரு சனி இணைவை பிரம்மகத்தி தோஷம் போட்டு ரொம்ப குழப்பிக்கலாம் தேவையில்லை. குருவும் சனி சேர்ந்திருந்தா மிகப்பெரிய நன்மையை செய்யும். குரு சனி சேர்ந்துச்சுன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கும், ஃபேஸ் வேல்யூ அதிகமா இருக்கும், நிறைய இடங்கள்ல மதிப்பு கிடைக்கும். ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குது, அதுல ஒரே ஒருத்தர் குரு சனி இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அவரை கொண்டு போய் தலைவலா போட்டுருவாங்க, அவர்கிட்ட 4 பேர் ஒப்பீனியன் கேட்பாங்க. ஒரு காலேஜ் இருக்குது, அதுல ஒரு குரு சனி இருக்கிறாரு, அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டூடெண்ட்டுகள் இவர் பின்னாலேயே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன தலைமை பண்பு இருந்துகிட்டே இருக்கும். எதுலையுமே ஒரு 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 அந்த 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 விஷயத்தை ஒரு மாதிரி இன்வால்மெண்டா செய்யக்கூடிய தன்மைகள் இந்த குரு சனிக்கு இருக்குது. இந்த குரு சனி எங்க அமர்ந்திருந்தாலும், இது வந்து என்ன லக்னமாக இருந்தாலும், என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், இந்த குரு சனி இணைவு என்பது பெஸ்டான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். எனவே உங்கள் ஜாதகத்திலோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்திலோ குரு சனி இருந்தா ஒரு பெஸ்டான இணைவு. இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நான் சொன்ன பெனிஃபிட். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா மேக்சிமம் வந்து சின்ன வயசுலயே வேலையை விட்டுறது, எதையுமே தொடர்ந்து செய்யாம இருக்கிறது, இவங்களாகவே வந்து தன்னை இப்ப என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், கேமராமேன் பார்த்து ஏதாச்சும் ஒண்ணு சொல்றாரு, என்ன சார் இப்ப பார்த்தாலும் இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் அடுத்து நாளைக்கு என்ன செய்ய மாட்டேன், இந்த சூட்டுக்கே வரமாட்டேன்ற மாதிரி ஒரு கோவிச்சுக்கிறது. அதே மாதிரி நான் ஒரு மெக்கானிக் வேலை பார்க்குறேன், வந்திருக்காள் என்ன செய்யறாருன்னா, சார் நீங்க பார்த்துட்டு போனதுல பார்த்துட்டு போனீங்க, என்ன பண்ணீங்க, சட சத்தம் கட்டே இருக்குன்னு சொன்னா அடுத்த வந்து வண்டியே தொட மாட்டார் இருந்தாரு. அப்ப இந்த குரு சனி இருக்கிறவங்க ஒர்க்ககாலிக்கா இருந்தாலும் சில நேரத்துல வந்து அதுலயே வந்து ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஆயிடுவாங்க. தன்னுடைய வேலையை யாராச்சும் சின்னதா ஒரு இக்கனா சொன்னா அந்த வேலையவே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் இதுல நெகட்டிவ். அதுக்கப்புறமா எதையுமே சின்ன வயசுலயே ஆரம்பிச்சுறதுனால நிறைய கம்ப்ளீட்னஸ் கிடைக்காது. இப்போ நான் வந்து இப்போ ஒரு 12th படிச்சுட்டு வேலைக்கு போயிடுறேன், அதுக்கப்புறம் மேற்படிப்பை நான் படிக்க மாட்டேன், அது மாதிரி சின்ன வயசுல ஒரு ஒரு யூஜி படிக்கிறேன், அடுத்து பிஜி படிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாதி படிச்சுட்டு இருக்கும்போது நான் சம்பாதிக்கக்கூடிய ஆர்வத்தில் வந்துடுறதுனால அந்த படிப்பை முழுமை செய்ய முடியாமல் போகிறது. எனவே குரு சனி இணைவு நிறைய விஷயங்கள் பெட்டர், சில விஷயங்கள்ல மட்டுமே அது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கே தவிர கொஞ்சம் கர்வமான ஆளா இருப்பாரு, அந்த கர்வங்கள் இவருக்கு கொஞ்சம் தொந்தரவை ஏற்படுத்தலாம் என்ற அடிப்படையில் இது கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகளை தவிர பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை. இன்னும் நிறைய தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம்.